ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை, எதை மைண்டில் வச்சு எடுக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க, டாப் 100 இருக்கீங்களா இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க, அந்த மாதிரி நான் இதில் சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ 13 லட்சம் பேர் எழுதின ஒரு எக்ஸாமில் 5000 பேருக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா 0.38% தான், 100க்கு ஒருத்தர் கூட இல்லை. ஸோ அவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாமில் நீங்கள் இந்த அளவுக்கு ரேங்க் எடுத்தது ஒரு பெரிய சாதனை என்னை கேட்டால். ஓகேவா? அதனால் உங்களுக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ரெவன்யூ எடுத்தால் 1 லட்சம் சம்பளம் அப்படி எதுவும் கிடையாது. சரியா? ஸோ டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 4 பதவிங்கிறது என்ன மாதிரி பதவி அப்படின்னா, இது வந்து ஒரு கடைநிலை ஊழியர் தான். நம்ம வந்து எந்த ஆஃபீஸில் போனாலும் நம்ம வந்து கடைநிலை ஊழியர் தான். ஓகேவா? ஸோ வந்து நம்ம போய் அங்கே ஆஃபீஸே தூக்கி நிறுத்தலாம் முடியாது. நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் கடைசி தான், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தான். உங்களை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவரை எங்கே வாங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. உங்களை ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஜேஏன்னு கூப்பிடுவாங்க. இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு சீட் நம்பர் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த சீட் நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதாவது நான் ஆஃபீஸர் சொல்கிறேன், ஆஃபீஸர் வந்து உங்களை இப்படி தான் கூப்பிடுவார். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் போகும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருங்க. நம்ம நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கோம், நம்மளை எக்ஸ்ட்ராவாக கவனிப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது வந்து எல்லோரும் சொல்லக்கூடியது வந்து பவர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ ஆக போகிறது கிடையாது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகிட்டோம். நமக்கு ஆஃபீஸில் என்ன ஒர்க் இருக்கோ அதை தான் பார்க்க போகிறோம், அதை கரெக்டாக பார்த்தாலே போதும். சரியா? ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து ஒரு கோட் உண்டு, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு பொறுப்பு வேண்டாம் பவர் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பும் அதிகமாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ, இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்கள்ல, அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நல்லா விசாரித்து உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பேரண்ட்ஸோ யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும்னு இல்லை. ஏன்னா படித்தது நீங்கள் தானே, ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்தது நீங்கள் தான். உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து எக்ஸாம் எழுதல. ஸோ டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போதும் நீங்கள் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அது யார் சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டால் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாலும் சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ சொன்னாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சொன்னாலும் சரி, அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுங்க. ஏன்னா தலையில் மண்ணள்ளி போட்டாலும் நீங்களே போட்டதாக இருக்கட்டும், அடுத்தவங்க கொட்டினதாக இருக்கக்கூடாதுல்ல. அடுத்து ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்டரை வச்சு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். ப்ரமோஷன் இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்லோ தான். அது எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆள் எடுத்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸாக நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஸோ மேல் லெவலில் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்தவங்க எல்லாமே அசிஸ்டண்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர். அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் யங் ஏஜில் இருக்காங்க. அதனால் ப்ரமோஷன் வந்து டிலே ஆக தான் செய்யும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. ப்ரமோஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். சரியா? அதை தவிர்த்து மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போய் விசாரித்தாலும் ப்ரமோஷன் டிலே ஆகும். 6 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஒன்று சொல்லுவாங்க, கெத்து, இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கெத்து. யார்கிட்ட போய் நம்ம கெத்தை காட்ட போகிறோம்? இப்போ நீங்கள் வந்து நான் அதை பேர் சொல்லிக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார்கிட்ட பேர் சொல்ல போகிறீங்க? யாருமே வந்து அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நல்ல கெத்தான டிபார்ட்மெண்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆள் உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் பார்ட்னராகவும் மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற யார்கிட்ட சொன்னாலும் காசு கொடுத்து போனியா அப்படின்னு கேட்பாங்க. பெருசாக நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு அதை பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்குறான் அவ்வளோதான் இருக்கும். சரியா? கவர்மெண்ட்டில் ஏதோ வேலை பார்க்குறான், நம்ம யார்கிட்ட போய் சொல்லிக்க போகிறோம்? அது ஒன்று இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நீங்கள் எடுக்காதீங்க. கெத்து அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது.
அதான் சொன்னேன்ல, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் கடைநிலை ஊழியர் தான். நம்ம ஆஃபீஸில் போய் கெத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. வெளியே மட்டும் என்னத்தை கெத்து காட்டி என்ன பண்ண போகிறோம்? கெத்து கெத்து காட்டலாம், இல்லை பவர் வேணும் எனக்கு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க. குறிப்பிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் சொல்லலை, மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். அடுத்து நிறைய பேர் வந்து இதில் சில பேர் மேரீட் இருப்பீங்க, சில பேர் வந்து அன்மேரீடு இருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சென்னையில் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் யோசிச்சுக்கோங்க. இப்போ மேரீடு வித் கிட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் மூவ் ஆக முடியுமா சென்னைக்கு? அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால், இப்போ சென்னை நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து வீடு ரெண்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. அவுட்டரில் போய் வீடு எடுத்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணணும், அதுலேயே உங்கள் லைஃப் பாதி முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சென்னை வரைக்கும் போகலாமா, அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. இல்லை நான் அதுக்கு தயார் அப்படின்னா நீங்கள் ரெடியாக பண்ணலாம், எடுக்கலாம். சரியா, சென்னை எடுக்கலாம். அன்மேரிடாக இருந்தால் என்னை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எதனால் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு சென்னையிலே போஸ்டிங் போட்டாலும் கொஞ்சம் வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கூட ஆனாலுமே ஒரு ஹாஸ்டலில் இருந்து நீங்கள் ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஒரு வேறு ஊரில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ல. சொந்த ஊர்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைஃப் லாங் சொந்த ஊரில் தான் இருக்க போகிறோம். வேறு ஒரு ஊரில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் அன்மேரிடு வந்து இதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. மேரீடு பொறுத்தளவுக்கு உங்களால் மூவ் ஆக முடியுமா? இப்போ உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை விட்டு நம்ம வர முடியுமா? குழந்தைங்க இருக்காங்கன்னா அது எல்லா ஃபேக்டரையுமே நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஸோ வந்து இந்த வாட்டி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீட் எடுக்கும்போது ஃப்யூச்சரை மைண்டில் வச்சு எடுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம வந்து குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம், குரூப் 1 பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக அதை மட்டுமே மைண்டில் வச்சு ஒரு சீட்டை எடுத்துடாதீங்க. நீங்கள் எடுக்கும்போது என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, டிஎன்பிசின்னு ஒன்று இல்லை, நாளைக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப் லாங் என்ன பண்ணுவோம்? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டக் ஆயிரும்ல. அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நீங்கள் அடுத்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமே வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. நம்ம கொரோனா பீரியட் பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் 20 இப்படி ஒரு இது வரும் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். ப்ரைவேட்டைசேஷன் பண்ணலாம், ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேக்கன்சி வரும், கம்மியாக வரலாம். அடுத்த வருஷம் வெறும் 1000 போஸ்ட் தான் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ வந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து லைஃப் லாங் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுங்க. அடுத்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் சும்மா கூச்சப்படாமல் விசாரிங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நானே சொல்லிடுறேன். எதுக்குப்பா இங்கே வர, உனக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கலையா, இப்படி தான் சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் சனி ஞாயிறு ஒர்க் பண்ண வேண்டியது வருமா, ஈவினிங் எந்த அளவுக்கு டைம் ஆகும், ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எதுக்கு பயங்க வர, இது நல்லா இல்லைப்பா, இதெல்லாம் நல்ல டிபார்ட்மெண்ட் இல்லைப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் சனி ஞாயிறு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ஞாயிறுலாம் வர சொல்ல மாட்டாங்க. சரி சார், ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே கிளம்பலாமா சார், லேடிஸ்னால் விட்டுருவாங்கப்பா, ஒரு 6:30 கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே அவங்க ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து பிடிக்காது, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஸோ வந்து நீங்கள் போங்க, நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுற டிபார்ட்மெண்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் ஒருத்தருக்கு 10 பேர்கிட்ட கூட விசாரிங்க, விசாரித்து முடிவெடுங்க. ஒர்க் லோடு பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களை பர்டிகுலராக ஒரு ஆஃபீஸில் போஸ்ட் போடுறாங்கல்ல, எந்த ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸும் அந்த ஆஃபீஸரையும் பொறுத்து தான் ஒர்க் லோடு இருக்குது. சரியா? உங்கள் பாஸ் எப்படிப்பட்ட ஆள் வராரு, அதாவது எல்லோரும் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ்லேயும் போய் ஃப்ரீயாக இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன், இருக்கிறதுலே ஃப்ரீன்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸில் போயிட்டு கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஃபீஸர். ஓகேவா? அடுத்து இப்போ நீங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கப்பலாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய, அது நல்லா சேலரி வாங்கக்கூடிய ஜாபில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ரேங்க்கில் இருந்தாலுமே கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து விஏஓ எடுக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா வேறு மாவட்டத்தில் போய் எடுக்காதீங்க. இப்போ கூட ஒரு கேஸ் வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் விஏஓ எடுக்கும்போது
பக்கத்தில் மாவட்டமோ இல்லை வேறு ஒரு மாவட்டமோ விஏஓ இருக்குன்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. உங்கள் மாவட்டத்தில் வேகண்ட் வந்திருக்கு, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கூட கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை ஃபில் பண்ணாமல் அதை வந்து டிஎன்பிசியில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா? அந்தந்த மாவட்டங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்களோட வேகண்ட்டை தான் டிஎன்பிசி கொடுக்கணும். அதான் இப்போ பிரச்சனை. சரி, அதனால் விஏஓ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்னால் கொஞ்சம் யோசித்து எடுங்க. அப்புறம் ப்ரமோஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரமோஷன் வந்து ப்ரமோஷன்னு அது பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து வருஷம் இன்க்ரிமெண்ட் வரப்போகுது கண்டிப்பாக. சரியா? ப்ரமோஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அசிஸ்டண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு நேம் மாறும், ஒரு இன்க்ரிமெண்ட் கூடும். பே லெவலில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கூடும். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வருஷம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது போக அந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருதுன்னா அந்த ப்ரமோஷனுக்கான இன்க்ரிமெண்ட் 2 இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். சரியா? அதே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே போய் ஒரு கம்ஃபர்டபுளான ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா, சொந்த ஊர்லேயே எனக்கு கிடச்சிருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஆஃபீஸாக இருக்குது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், அசிஸ்டண்ட்டு வருது, அப்போ வேறு ஊரில் தான் எனக்கு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அதை வேண்டான்னு கொடுத்து அதே ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரமோஷன்னு அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறேன். நீங்கள் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் 10 வருஷமாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா 10 வருஷம் சர்வீஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் கிரேடுன்னு சொல்லுவாங்க. இந்த செலெக்ஷன் கிரேடுக்கு 2 இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரே பதவியில் இருக்கீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ரமோஷன் வராமே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நிறையா டிபார்ட்மெண்ட்டில் நிறையா லேடிஸ் வந்து ப்ரமோஷன் வந்தாலும் ஏன்னா செட்டில் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே ஊரில் இருப்பாங்க, குழந்தைங்கள பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அப்போ ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் வரும்போது வேறு ஊரில் போடுவாங்க. வேண்டாம் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு அதே ஆஃபீஸில் இருந்துக்குவாங்க. ஸோ ப்ரமோஷனை வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் கிடைக்குதா, அது ஃபஸ்ட்டு. சொந்த மாவட்டத்தில் கிடைக்கும்போது என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருப்பீங்க, எங்கே இருந்தாலும் ஒரு 30, 40, 50 கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துக்கலாம். ஸோ நீங்கள் வீடு மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா செலவு குறையும். நம்ம குரூப் 4ல் நமக்கு கொடுக்க வரக்கூடிய சேலரி வந்து 30,000, அரௌண்டு 30,000 தான். நம்ம ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த 30,000 வச்சுட்டு நம்ம எந்த ஊரில் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அமைதி. என்னை பொறுத்தளவுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட பர்சனல் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வேலைக்கு போகிறதே எதுக்கு அப்படின்னா, சில பேர் இருக்கலாம் மக்களுக்கு சேவை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு இருக்கலாம் மேபி. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நம்மளோட பர்சனல் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். அப்போ அதை பாதிக்கிற மாதிரி நம்மளோட ஒர்க்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல மூவ் என்ன கேட்டால். அகெயின் இது வந்து சொல்லிக்கிற மாதிரி வேணும், கெத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ஒப்பீனியன். சரியா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்கன்னா ஆஃபீஸை மறந்துடணும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மறந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டோம்னா வீட்டு பிரச்சனைகளை பார்க்கணும். ஏன்னா நம்ம எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது. ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இருக்கும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் வீட்டு பிரச்சனை மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும் நமக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்து 10-15 ஃபோன் வந்துகிட்டே இருந்துன்னு வைங்க, வீட்டையும் பார்க்க முடியாது, ஆஃபீஸையும் பார்க்க முடியாது. ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு மெயினாக கன்சிடர் பண்ண முடியாது சொந்த மாவட்டம் கிடைக்குமா, கொஞ்சம் அமைதியான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குமா, இது 2 தான். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டேட் சீனியாரிட்டி, இந்த அட்டெண்டமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டேட் சீனியாரிட்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கும்போது அதுலேயும் சில ப்ரோஸ் அண்டு கான்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிலையும் சில ப்ரோஸ் அண்டு கான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது அப்பாயின்மெண்ட் ஆகி போகிறீங்கன்னா, இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திங்கனாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் யார் எடுக்கிறாங்க, லாஸ்ட் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு அந்த லிஸ்ட் படி தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் வந்து உங்களோட சீனியாரிட்டி நம்பர். சரியா? இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரே லிஸ்ட்டாக இருக்கும் அது வந்து. ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் ரேங்க்கில் பின்னாடி இருக்கீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து 100க்கு மேலே இந்த வாட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி நம்பர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு பார்டரில் லாஸ்ட்டில் போகிறீங்க, அப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா
அந்த டைமில் உங்களுக்கு சீனியாரிட்டி நம்பர் வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இந்த பேட்ச் 2025 பேட்ச் இல்லாட்டி 2026 பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அதில் வந்து நீங்கள் ஒரு 10வது ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரொமோஷன் போடும்போது ஒவ்வொரு பேட்சாக ப்ரொமோஷன் போட்டு வருவாங்க. இப்போ 2024 பாஸ் பண்ணி போனவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டு வேக்கண்ட் வருது. மொத்தமே 15 அசிஸ்டண்ட் வேக்கண்ட் தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அப்படின்னா நீங்கள் முதல் 10க்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அசிஸ்டண்ட் ப்ரொமோஷன் வந்துடும். அதே நீங்கள் 100, 110 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வராது, அடுத்த டைம் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த டைம் வரலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டே நீங்கள் காலி பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ப்ரமோஷன் ரொம்ப குயிக்காக வருமானா இல்லை, ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷன் நார்மலாக வரக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, ஸ்டேட் சீனியாரிட்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரே ஊரில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரெவன்யூவில் போகிறீங்கன்னா, ரெவன்யூவில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருப்பீங்க. உங்களால் வேறு மாவட்டத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியும் உங்கள் சர்வீஸ்லேயே. அப்போ அவங்க வேறு மாவட்டத்துக்கு போகும்போது நீங்களும் போக முடியாது. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து சென்னையில் போட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் எப்போது வேக்கண்ட் வருதான்னு பார்த்துட்டே இருக்கணும். அந்த டைமில் கரெக்டாக அப்ளிகேஷன் கொடுத்து மூவ் பண்ணி நீங்கள் உங்கள் ஊருக்கு போய்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி பொறுத்தளவுக்கு உங்கள் பேட்சில் வர்றவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வர்றவங்க வந்து கம்மியாக தானே இருப்பாங்க. அந்த சீனியாரிட்டிக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க. அப்படின்னாலும் ப்ரமோஷன் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் சீனியாரிட்டியை விட உங்களுக்குள்ளே தான் போட்டிங்கும்போது ஸ்டாஃபோட எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்குது ப்ரமோஷன். ஒரு க்ரௌடடான ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதிக ஸ்டாஃப் இருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் டிலே ஆகும். இல்லை ஸ்டாஃப் வந்து ரொம்ப கம்மி தான், பாப்புலேஷன் கம்மியான ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து குயிக்காக இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியை பொறுத்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லைங்கிறது அது வந்து ப்ரோ அண்ட் கான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டியில் இருக்கீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட போஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அசிஸ்டண்ட்டு அப்படிங்கும்போது அதோட போஸ்ட் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகும்போது உங்களுக்கு உங்கள் மாவட்டத்திலே கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் தான். அசிஸ்டண்ட்லேருந்து நீங்கள் சூப்பரண்டன்ட் ஆகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். உங்கள் மாவட்டத்திலே தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி டைமில் தான் நிறைய பேர் ப்ரமோஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு அதே போஸ்ட்டில் இருந்துக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களை எங்கே தூக்கி போட்டாலும் உங்கள் மாவட்டத்தில் தான் தூக்கி போட போகிறாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வந்தாலும் சரி, இல்லை உங்களை பனிஷ்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே தான் தூக்கி போட போகிறாங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட் தான். இன்னொரு வகையில் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெவன்யூவில் போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்கன்னா அது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அப்புறம் நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அப்படியே ப்ரமோஷனில் போய் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டோட துறை தலைவர் வரைக்குமே நீங்கள் போக முடியும். கலெக்டர் வரைக்கும் போக முடியுமானா நீங்கள் ரொம்ப யங் ஏஜில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெடிக்கல், ரூரல் ஹெல்த், ஹைவேஸ், கோர்ட். நீங்கள் பிஹெச்டியே படிச்சிருந்தாலும், நம்ம டிஎன்பிஎஸ்சி மெம்பர் சொன்னார்ல, பிஹெச்டி படித்தவங்க எல்லாம் குரூப் 4 எழுதுறாங்க அப்படின்னு. நீங்கள் பிஹெச்டியே படிச்சுட்டு குரூப் 4 வந்திருந்தாலும், நீங்கள் என்ன படிச்சுட்டு வந்திருந்தாலும் அந்த துறையில் வந்து துறை தலைவராக நீங்கள் ஆக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஹைவேஸ் சொல்கிறேன்னு, ஹைவேஸில் வந்து நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகுறீங்கன்னா பேரலாக இருக்கும் ரெண்டுமே. அங்கே வந்து டெக்னிக்கலும் நீங்களும் பேரலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க உங்களுக்கு ஆஃபீஸராக இருப்பாங்க. சரியா? டெக்னிக்கலில் வந்து என்ட்ரி லெவல் வந்து ஒரு ஏஇ, அசிஸ்டண்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ட்ரி லெவல். ஏஇ வந்து அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆவாங்க, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆவாங்க, அப்புறம் சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் ஆவாங்க, அப்புறம் சீஃப் இன்ஜினியர் ஆவாங்க. அதுக்கு மேலே இருக்குது. சரியா? அவங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியர்லேருந்து அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகிட்டாலே அவங்க ஒரு ஆஃபீஸர் ஆயிடுவாங்க. ஒரு ஆஃபீஸை கண்ட்ரோல் பண்ணுற லெவலில், ஒரு சப்டிவிஷனை கண்ட்ரோல் பண்ணுற லெவலில் இருப்பாங்க. ஆனால் பேரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், சூப்பரண்டன்ட் ஆவீங்க. என்ன ஆனாலுமே உங்களுக்கு ஆஃபீஸர் வந்து ஒரு இன்ஜினியராக தான் இருப்பார். இது வந்து மெடிக்கல் ரூரல் பொறுத்தளவுக்கு டாக்டர்ஸ் வருவாங்க, கோர்ட்டில் பொறுத்தளவுக்கு ஜட்ஜஸ் வருவாங்க நமக்கு ஆஃபீஸர்ஸாக. போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா போலீஸ் தான் உங்களுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேயோ ஒரு எஸ்பி ஆஃபீஸ்லேயோ உங்களை போஸ்டிங் போடுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரி தான் உங்களுக்கு ஆஃபீஸராக இருப்பாங்க. நீங்கள் போய் அங்கே போலீஸ் ஆக முடியாது. சரியா? இதுலேயும் சில நிறை குறைகள் இருக்குது. இப்போ ட்ரெஷரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து ஏடிஓ, டிஓ வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது உங்கள் சர்வீஸில். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அவங்க உங்களை மாதிரி இருந்து தான் போயிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க பட்ட கஷ்டத்தை நீங்களும் படணும்னு கூட நினைப்பாங்க. உங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் வந்து அதுதான். அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் இல்லை. அந்த மாதிரி டைம்லேயே அவங்க வந்து ரொம்ப கடுமையாக தான் ஒர்க் பண்ணி தான் வந்திருப்பாங்க இந்த நிலைமைக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லாட்டி நம்ம எல்லாமே வேலை செய்யலைங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே நான் இன்னொரு சைடு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைவேஸு, ஸ்கூல் எஜுகேஷன், மெடிக்கல், ரூரல் ஹெல்த்து, கோர்ட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா, ஹைவேஸ் வச்சுக்கலாமே. இன்ஜினியர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம கிட்ட ரொம்ப தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சைட் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும். நம்மளை வந்து ரொம்ப நோண்ட மாட்டாங்க. அவங்க லைனில் போயிட்டுருப்பாங்க. நம்ம லைனில் நம்ம ஒர்க்கை நல்லா பார்த்துட்ருக்கணும். 2 பேரும் பேரலாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை. நீங்களும் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஹைவேஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ப்ரமோஷன் வந்து அந்தளவுக்கு குயிக்காக இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை பீப்புள். அடுத்து வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட். சென்னையில் உங்களுக்கு நீங்கள் வந்து சென்னையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஹெவி ஒர்க்கு வேணுங்கும்போது அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கும். அந்த வகையில் சொல்கிறேன். ஹெவி ஒர்க்கு நான் பார்க்க தயார். இது யாருக்குன்னா, சில பேர் வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க. பேர் சொல்லிக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்வீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், பேர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும், ஹெவி ஒர்க்கு. சில பேர் வந்து விரும்பி ஹெவி ஒர்க்கு வேணும்னு நினைப்பீங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் வந்து இந்த 5 டிபார்ட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட். இந்த 5 டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? 2வது ரெவென்யூ. 3வது வந்து விஏஓ வந்து சென்னையில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, காஞ்சிபுரமில் இருக்குது. 4வது வந்து அட்வொகேட் ஜெனரல். 5வது வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியது வரும். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணணும். அண்டு ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை விரும்பி ஏற்றுக்கிறீங்கன்னா இந்த 5 டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அடுத்து சென்னை வித் மாட்ரேட் ஒர்க். ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்காது, ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த 5. ஃபஸ்ட்டு வந்து கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ். இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக சென்னையிலே இருந்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேவா? அதாவது இதுக்குன்னு தனி சீனியாரிட்டி வச்சுருக்காங்க. கமர்ஷியல் டேக்ஸோட சென்னை டிவிஷன் தனியாக இருக்கும். இதையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தனி சீனியாரிட்டி, இதுக்கு வந்து தனி சீனியாரிட்டி. அடுத்து வந்து கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை டிவிஷன். கமர்ஷியல் டேக்ஸ் வந்து நிறைய டிவிஷன் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டிவிஷனுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர் டிவிஷன் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு 5 ஜோன் வருது உள்ள. கோயம்புத்தூர் ஜோன் எடுத்திங்கன்னா ஜோன் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் 1, 2, 3 அண்டு பொள்ளாச்சி, ஊட்டி இதெல்லாம் வருது. அதேமாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் சென்னைக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு கமர்ஷியல் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் சென்னையில் போயிட்டு வேக்கண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, சென்னையில் உங்களுக்கு எந்த ஆஃபீஸ் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விசாரிங்க. ஓகேவா? 2வது வந்து கமர்ஷியல் டேக்ஸு. 3வது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இதுவும் நீங்கள் சென்னையிலே ஒர்க் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் மட்டும் இருக்குது, ஒரு போஸ்ட்டும் 2 போஸ்ட்டும் இருக்குது. அது வச்சுருக்கிறவங்க அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சட்டமன்றம் அலுவலகம் இருக்குல்ல, அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆனால் ஓரளவு இருக்கும் அங்கே. அடுத்து டிஎன்பிஎஸ்சி, அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டு எடுக்கலாம். ஒர்க்கு வந்து மாட்ரேட்டாக இருக்கும். நம்ம லைஃப் லாங் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்கெல்லாம் இதை எடுக்கலாம். 5வது வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். சரியா? இந்த ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. இதை நீங்கள் இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மாவட்டங்களில் இதோட பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? சென்னையிலே ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட். அடுத்து சென்னையிலேயே தான் எனக்கு ஒர்க் பண்ணணும், ஆனால் வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். 2வது வந்து ஆர்கைவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். 3வது வந்து எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச். 4வது வந்து ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங். 5வது வந்து மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். 6வது வந்து என்சிசி. 7வது வந்து லீகல் ஸ்டடீஸ். இது வந்து ஒர்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஆர்டரில் போடல. ஆஃபீஸ் நீங்கள் ஒரே ஆஃபீஸில் இருக்கணும் அந்த ஆர்டரில் போட்டிருக்கேன். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டம். அதாவது எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம்,
எனக்கு சொந்த மாவட்டத்தில் மட்டும் கிடைச்சா போதும், ஒர்க்கு எவ்வளோ நாள் நான் பார்த்துருவேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா ஓகேவா. சொந்த மாவட்டம் தான் எனக்கு வேணும், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. என்ன ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் நான் பார்க்க தயார் அப்படின்னு இருப்பீங்கள்ல. உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் தான் இந்த 4 டிபார்ட்மெண்ட். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வரும்போதே ஷுவராக உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் என்னோடய மாவட்டத்தில் தான் எனக்கு போடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூவில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ரெண்டாவது வந்து விஏஓ, மூணாவது வந்து ரூரல் டெவலப்மெண்ட், நாலாவது வந்து கோர்ட். இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து மென்னாக இருந்தீங்கன்னா விஏஓ செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் 50-100 பேர் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் ப்ரெஷர்டாக ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விஏஓ எடுக்கலாம். உங்களுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போக வேண்டியது வரும், மீட்டிங்னா போக வேண்டியது வரும், ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக போக வேண்டியது வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, ஒர்க் இருக்கும், ஒர்க் நல்லாவே இருக்கும். மென்னாக இருந்தீங்கன்னா விஏஓ ப்ரிஃபர் பண்ணுங்கள். விமனாக இருந்தீங்கன்னா ரெவன்யூ கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது இது எல்லாமே வந்து எனக்கு சொந்த ஊர் தான் வேணும், இது எல்லாமே ஒர்க்கு ஜாஸ்தி தான் சரியா. அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வச்சுக்கோங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணால் கோர்ட்டில் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி தான் ஓகேவா. ஆனால் ஏன் அதை வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கேன்னா, அங்கே வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ரொமோஷனில் வந்து போய் ஒரு பெரிய நிலையை வந்து அடைய முடியாது உங்களால். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் போனாங்கன்னா நாளைக்கே ஒரு பிடிஓ ஆவாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆவாங்க. அப்படி நல்ல ப்ரமோஷனில் அதாவது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பலன் இருக்கும். ஆனால் கோர்ட்டில் வந்து அது எனக்கு சரியாக தெரியல, அந்தளவுக்கு இருக்குமாங்க தெரியல சரியா. ஸோ விமனாக இருந்தீங்கன்னா கோர்ட் வந்து கொஞ்சம் கடைசியாக இருக்குது, அதுதான் இருக்குது அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. முதல்ல இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணும்போது உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஒரு பர்சன், இதுக்கு எடுத்தாலும் சண்டை போடக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷரான ஒரு ஆஃபீஸ்லாம் எடுக்காதீங்க. எது பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை எடுத்துகிட்டு போயிருங்க. நமக்கு மேலேருந்து யாராவது குத்திட்டே இருந்தால் பிடிக்காது, இதுதான் நம்பர் 1 நீங்கள் வைக்கணும் சரியா. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு பொறுமையான ஆள், யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்கலாம் சரியா. ஏன்னா இப்போவே நீங்கள் எடுக்கும்போதே இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு எங்கேனாலும் போடலாம். எங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே போடுவாங்க, இல்லாட்டி சென்னையில் போடுவாங்க. போன டைம் எடுத்தவங்க இப்போ இல்லாட்டி சென்னையில் ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்கள சொந்த ஊரில் போட்டுட்டு உங்களை அங்கே தூக்கி போடுவாங்க. எதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது சரியா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒர்க்கு ஹெவியாக இருக்கும், இல்லாட்டி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் டைமுக்கெல்லாம் கிளம்ப முடியாது, ஈவினிங் ஒர்க் இருக்கும், சாட்டர்டே மேபி வர வேண்டியது இருக்கலாம். ஏதாவது விசேஷ நாட்கள் வந்து லீவ் நாளில் வந்தால் கூட அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இயங்குது. அடுத்து வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து அதிகமாக வேக்கண்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து சொந்த ஊரில் கிடைக்க வாய்ப்பு மேபி இருக்கும். போலீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன்லலாம் போட மாட்டாங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸ், இந்த மாதிரி ஆஃபீஸில் தான் உங்களுக்கு போடுவாங்க. வெளியே சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிங்கல்ல, கெத்தாக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு கெத்தாக சொல்லிக்கலாம். உங்கள் வண்டியில் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. மற்றபடி ப்ரெஷர் இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சொந்த ஊர் கிடைக்கலனா கூட 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு சொந்த ஊரில் போஸ்டிங் வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் பெர்மனெண்ட்டாக அங்கேயே உட்காந்துக்கலாம் ஓகேவா. அடுத்து வந்து ப்ரிசன்ஸ்ங்கிறது வந்து சிறைத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொந்த ஊர் வந்து இப்போ கிடைக்கலனாலும் ஃப்யூச்சரில் கிடைக்கலாம். ஆனால் ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. என்ன இருக்குன்னா, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு மத்திய சிறையோ இல்லை சப்ஜெயில்னு சொல்லுவாங்க, சப்ஜெயில் சரியா. எங்கே உங்களை போட்டாலுமே சில டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது சில ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபோன் கொண்டு போக முடியாது. இப்போ வந்து உங்களை வந்து ஒரு சென்ட்ரல் ப்ரிசன் போடுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து சென்ட்ரல் ப்ரிசன் இருக்குது. அந்த ப்ரிசனோட கேம்பஸ்க்குள்ளே, அதாவது மெயின் கேட்டுக்குள்ளே உங்களோட ஆஃபீஸ் வந்துச்சுன்னா கேட்லேயே உங்களை செல்ஃபோனெல்லாம் வெளியே வச்சுட்டு தான் போக சொல்லுவாங்க. உள்ளே நீங்கள் வந்து செல்ஃபோன் கொண்டு போக முடியாது. இது வந்து ஒரு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஃபோன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சரியா. ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா? உங்களை எமர்ஜென்சியாக யாராவது காண்டாக்ட் பண்ணணுன்னா லேண்ட்லைன் இருக்கும், அதுக்கு தான் காண்டாக்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். ஓன் டிஸ்ட்ரிக்ட் வித் கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். அதாவது ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் கிடைக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இது வந்து முதல் நாளே
காலியாகக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. இது ப்ரொமோஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து டேரெக்டாகவே குரூப் 2 ப்ரொமோஷன் வருங்கிறாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரொமோஷன் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே. ரெண்டாவது வந்து கமர்ஷியல் டேக்ஸ். கமர்ஷியல் டேக்ஸில் வந்து நிறையா ஜோன் இருக்குது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு கமர்ஷியல் டேக்ஸ் திருநெல்வேலி ஜோன் எடுத்திங்கன்னு வைங்க. அதில் வந்து தூத்துக்குடி வருது, நாகர்கோவில் வருது. உங்களுக்கு அதுக்குள்ளே 3ல் எங்கேனாலும் போடுவாங்க. அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் தூத்துக்குடியாக இருக்கீங்க, உங்களை தூக்கி கன்னியாகுமரியில் போட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி உங்கள் தூத்துக்குடிக்கே கூட போகலாம் மேபி. ஏன்னா உங்கள் சீனியாரிட்டி வந்து பாதிக்காது. அந்த ஜோனுக்குள்ளேயே உங்கள் சீனியாரிட்டி வரனால ஜோனல் சீனியாரிட்டி. சரியா, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இல்லை, ஸ்டேட் சீனியாரிட்டி இல்லை, ஜோனல் சீனியாரிட்டி. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் வரனால உங்களோட சீனியாரிட்டி நம்பர் பாதிக்காது. ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஃப்யூச்சரில் கிடைக்கலாம் ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருக்கனால. இது ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஒர்க் இருக்கும். சில நேரம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு ஹெவி பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஒர்க் அதிகமாக இருக்கும். அடுத்து ட்ரெஷரி. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன். இதில் வந்து ட்ரெஷரி பொறுத்தளவுக்கு விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக 99% வந்து சென்னையில் தான் சொல்கிறாங்க. சென்னையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த குரூப் 4 எக்ஸாம் எழுதி வருவாங்கல்ல, அவங்க வரும்போது உங்களை ரிலீவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு அவங்கள தூக்கி லாக் பண்ணுவாங்க சென்னையிலன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன். இந்த லிஸ்ட்லேயே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோடய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. கொடுக்குற சம்பளம் போதும். ஓகேவா, சம்பளம் எனக்கு என்ன வருதோ அது போதும். சொந்த மாவட்டத்தில் கிடச்சிதுன்னா ஓகே, பக்கத்தில் கிடச்சாலும் ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கணும். இதே ரெவன்யூ வந்து பக்கத்து மாவட்டத்தில் கிடைக்குதுன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தால் எனக்கு சீனியாரிட்டி வந்து பின்னாடி போயிடும். ஆனால் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டேட் சீனியாரிட்டி. ஒர்க்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்காது. ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஒர்க் இருக்கும். உங்களை வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஓரளவு இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் ஆஃபீஸில் போட்டாலும், மாவட்ட கல்வி அலுவலகங்கள் இருக்குல்ல, அங்கே போட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் இருக்கும். நம்ம பர்சனலை நல்லா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட். ஹைவேஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆஃபீஸ் காலில் போனோமா, ஈவினிங் டக்குன்னு 6 மணி ஆனால் பையை தூக்கணுமா, சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தோமா, எந்த காலும் வரக்கூடாது. எனக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ்லேருந்து எந்த காலுமே வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஹைவேஸ். ஹைவேஸில் வந்து மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். மற்ற டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவ் தான். அடுத்து அக்ரி மார்க்கெட்டிங். இது வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த டைம் வந்து டிஸ்ட்ரிக்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நான் போய் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து போர்டு ரிலேட்டடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, போர்டு ரிலேட்டடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒர்க்கு வந்து கொஞ்சம் இருக்குமா, அதாவது நார்மல் அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும். விவசாயிகளை வந்து நம்ம டைரெக்டாக டீல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து நார்மல் அக்ரிகல்ச்சரை விட இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஒரே பெனிஃபிட், நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு எந்த மாவட்டம் தெரிஞ்சிடும். நீங்கள் இதை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் போய் விசாரிங்க. நான் போய் விசாரிச்சப்போ அவங்க வந்து எடுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. நல்ல டிபார்ட்மெண்ட் எடுங்க, எதுக்கு இதில் வந்து மாட்டுறீங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, அதாவது வேலை பெருசாக க்ரோத் இருக்காதுங்கிற வார்த்தை தான் யூஸ் சொன்னாங்க. க்ரோத் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் சொந்த ஊரில் வேணும், கன்ஃபார்மாக சொந்த ஊரில் வேணும், ஒர்க்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தால் போதும், ரெவன்யூ அளவுக்கு ப்ரெஷர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக எடுக்கலாம். அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ். ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொந்த ஊர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, ஆனால் ஒர்க்கு வந்து ஓரளவு இருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும், கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் வெல்ஃபேர். ரெண்டாவது வந்து நான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வச்சுருக்கேன். மெடிக்கலுக்கு முன்னாடி இது வச்சுருக்கேன். ஏன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இந்த வாட்டி ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட்டை தவிர்த்து, கோர்ட்டை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சி இருக்கக்கூடியது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான். இது வந்து நீங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு பெருசாக சொல்லிக்கணும் கெத்து அந்த மாதிரி இருக்காதே தவிர்த்து, இதில் வந்து வேகன்சி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து சொந்த ஊரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கும்போதே கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒர்க்கும் ரொம்ப கம்மி தான். ஒர்க் பண்ணுற ஒருத்தரை கேட்டேன், ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதை ஏன் நான் ரெண்டாவது வச்சுருக்கேன்னா, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதில் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் நல்லாயிருக்கு, அதனால தான் அதை வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த். இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபீஸர்ஸாக டாக்டர்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஹைவேஸ் மாதிரி அதோட மெடிக்கல் வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போஸ்ட் போடுவாங்க. அடுத்து வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின். இது வந்து உங்களுக்கு வந்து சொந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஹெச்சிலே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து அக்ரி வந்து இந்த டைம் வந்து வேக்கண்ட் நிறையா இருக்குது. ஆனால் போன டைம் வந்து வேக்கண்ட் எடுத்த
போன டைம் வந்து அக்ரி எடுத்தவங்களில் 90% மேலே சென்னையில் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு சென்னையில் போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருப்பாங்க. அவங்கள தூக்கி அவங்க ஊருக்கு மாற்றிட்டு உங்களை அங்கே போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் வில்லிங் லெட்டர் கொடுங்க, அதாவது ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க. எனக்கு இங்கே சொந்த ஊரில் போடுங்க சார், சிச்சுவேஷன் சொல்லி கேளுங்க, போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து காலேஜ் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அடுத்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதான் இதில் ஒரு பிரச்சனை. உங்கள் மாவட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே போய் விசாரிங்க, வேக்கண்ட் இருக்கான்னு விசாரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேக்கண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க. ஆஃபீஸரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப இருக்காது இந்த டிபார்ட்மெண்ட்டில், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து வந்து செரிகல்ச்சர், அடுத்து வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, தீயணைப்புத்துறை இருக்குல்ல அது. இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெய்ரி டெவலப்மெண்ட் பாருங்கள். இந்த ஆஃபீஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது, டெய்ரி டெவலப்மெண்ட்டோட ஆஃபீஸு. அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஓன் டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஜியாலஜி அண்ட் மைனிங் பொறுத்தளவுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் இதோட ஆஃபீஸ் இல்லை. ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதோட ஆஃபீஸ் இல்லை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. நீங்கள் ஜியாலஜி அண்ட் மைனிங்கோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து உங்கள் தலைமுறையிலேயே ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின எந்த ஐடியாவுமே இருக்காது. சரியா? என்ன மாதிரி அவங்க பழகுவாங்க உங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது. இன்னொன்று, நீங்கள் ஒரு கப்புலாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தையே இன்க்ளூடிங் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க எல்லாரையுமே சேர்த்து காப்பாற்ற வேண்டியது நான் ஒருத்தன் தான், இல்லை நான் ஒருத்தி தான் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட சேலரியை நம்பி தான் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே இருக்குது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரிஜிஸ்ட்ரேஷன், விஏஓ அண்டு டிரான்ஸ்போர்ட். சரியா? ஏன்னா வந்து ஏற்கனவே கரப்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் நீங்கள் போய் எதையும் மாற்ற முடியாது. நீங்கள் ஒழுங்காக இருக்கலாம், ஆனால் அந்த சிஸ்டத்தையே மாற்ற முடியுமான்னா உங்களால் மாற்ற முடியாது. சில நேரம் நீங்கள் வந்து ரைட் பர்சன் அட் ராங் பிளேஸ் ராங் டைம் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்ட வாய்ப்பு இருக்குது. மாட்டிங்கன்னா உங்களை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை திருப்பி வேலைக்கு வர முடியுமாங்கிறது டவுட்டு தான். அப்படி வரணும்னா நீங்கள் கேஸ் நடத்தணும். கேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு செலவாகும்ல, அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ல. அதுக்கு உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நல்லா சம்பாதிக்கக்கூடிய வேலையில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்க்குற சுச்சுவேஷன் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது என்னை கேட்டால். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கரெக்டான பெர்சன் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நல்லா விசாரிங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான் எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. அதாவது எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கோங்க, ஆனால் வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். சரியா? நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட்ஸு ரெடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். நாங்கள் போய் நீங்கள் ஒவ்வொன்றா கேட்கணும். ஃபஸ்ட்டு இது தூக்கு, இல்லையா தூக்கு, அடுத்துன்னு கேட்டே போகணும். ஓகேவா? உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் வச்சு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கெத்து தான் தேவை, நான் எவ்வளோ வேணாலும் பார்த்துருவேன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். இல்லை எனக்கு சென்னையில் தான் எனக்கு போஸ்டிங் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வேணும், வாங்குகிற சம்பளம் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணுங்கள். ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு கவுன்சிலிங் போங்க. நல்ல டிபார்ட்மெண்ட்டாக, அதாவது நல்ல டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு. சரியா? யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. ஈவன் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. யாரையும் உங்களை மண்டையை கழுவ விடாதீங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன தேவை, உங்களை எது சந்தோஷப்படுத்தும், எந்த மாதிரி ஒர்க்கில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை மைண்டில் வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுங்க. நல்லா ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெர்சன்லேருந்து ஒரு போஸ்ட்டாக மாறிடுறீங்க. ஓகேவா? உங்களை யாரும் ஒரு பெர்சனாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் ரெடியூஸ்டு டு யுவர் போஸ்ட். ஓகேவா? அந்த போஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மதிப்பு இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களால் முடிஞ்சால் வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணி குரூப் 2 குரூப் 1 டார்கெட் பண்ணுங்கள். கிளியர் பண்ணி நல்ல நிலைக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.